இந்த வார அசைவ உணவில் நாம் பார்க்க போகிறது மீன் குழம்பு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்ற. ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இது கூட 10லேருந்து 15 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா கீரி வச்சதை சேர்த்துட்டு வதக்கிடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய லெமன் சைஸில் புளியை ஏற்கனவே ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மீன் குழம்பு எப்பவுமே புளிப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நம்ம புளி அதிகமாக ஊற்றிருக்கோம் இதில். அதே மாதிரி மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அதோட ருசியே தனியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மண் சட்டியில் செஞ்சால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், 2 நாள் ஆனாலும் கெடாது. இப்போ இந்த மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் இந்த மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு குழம்பு நல்லா திக்காயிட்டு வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா குழம்பு சுண்டி திக்காயிட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மீன் வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக இப்படி அங்கங்கே இப்படி ஆட்டி விடுங்க, ரொம்ப கலக்காதீங்க. ரொம்ப கலந்தோன்னா மீன் உடஞ்சி போயிடும். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். அதிலே மீன் வெந்துடும். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலையில் தூவிட்டா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான அட்டகாசமான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.